குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 2ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்றைய விசேஷம் பார்த்திங்கன்னா சஷ்டி. அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு சுபிட்சமும் மங்களமும் உண்டாகும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:30 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றிவிட்டு வாருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். 2/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/1/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். ஒரு நீண்ட நாளாக மனதளவில் ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தால் இன்று தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை இன்று காண்பீர்கள். மனதில் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். உடலில் ஒரு சோர்வு உண்டாகும், ஒரு சுறுசுறுப்பின்மை காணப்படும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதையுமே சமாளிக்கின்ற ஒரு திறமை இன்றைக்கி உங்களுக்கு வரும். பேச்சுக்களில் உங்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சில கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பயணங்கள், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் உங்கள் மீது ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் எண்ணங்களிலிருந்து அதன்படி செயலக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கை கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாகுவதால் இருக்கிறதா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. மற்றவருடைய செயல்களை தயவுசெய்து தலையிடாதீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு, வியாபாரத்தில் கொஞ்சம் இழுபறியான நிலைதான் இருக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. எதுலையுமே பதற்றமின்றி செயல்படுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. அதே போல் சொத்துக்கள் வாங்குவது இருப்பது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு இருக்கும். அதனால் உங்களை தன்னம்பிக்கையை, தைரியத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உறவினர் வழியில் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது இன்று நல்லது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டில் சில விதமான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த வருமானம் இன்றைக்கி வந்து சேரும். புதிய வேலை ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் கிடைக்கும். மற்றவருடைய தேவைகளை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. புதிய செயல் திட்டங்களை இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. அதே போல் சோர்வுகள் நீங்கி ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா எதிர்ப்புகளுமே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இன்றைய நாள் ஒரு வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள்னு சொல்கிறான். வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய நாள். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பெயர் புகழ் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு புதிய முயற்சிகள் இருந்தால் அது செயல் வடிவம் தரக்கூடிய நல்ல நாள். மற்றவருடைய தேவைகளிலிருந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கக்கூடிய நாள். உயர் பதிவுகள் இருப்பவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் அனைவரிடையும் விசாரித்து முடிவு எடுப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயத்தில் நேர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு விதமான குறைபாடு ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இந்த நாள் இருக்கிறது. அதே போல் புதிய முயற்சிகளில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க. கூட்டாளிகளிடம் அனுசரித்து போவது தான் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவரிடமே நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். வெற்றி நிறைந்த நாள். உத்தியோக பணிகள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடந்து முடியும். கலகலப்பான பேச்சுக்கள் உங்களுக்கு பெரிய நட்பு வட்டாரமே அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகம் கிடைக்கும். நட்டம் ஏற்படாது. அதே போல் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு கொண்ட ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உத்தியோக பணிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு வெற்றிக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் விழா நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நேர்களே, நாங்கள் வந்து சோழி பிரசன்னம் பார்க்குறோம். அதே சமயத்தில் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து சொல்கிறோம். தேவைப்படுவோர் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.